இந்திய கிரிக்கெட் உலகில் MS தோனி மற்றும் ரோஹித் சர்மா இரண்டும் தவிர்க்க முடியாத பெயர்கள். டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக ரோஹித் அறிவித்திருந்த நிலையில் யாருமே எதிர்பார்க்காத சம்பவம் ஒன்றும் அரங்கேறியிருக்கிறது. தோனி மற்றும் ரோஹித் இரண்டு பேரும் இந்திய அணியை வெற்றிகரமாக வழிநடத்திய கேப்டன்கள். ரோஹித்தின் கிரிக்கெட் வாழ்க்கையில் தோனியோட பங்கு மிக முக்கியமானது. 2013இல் தோனி ரோஹித்தை ஒருநாள் போட்டிகளில் ஓபனராக மாற்றியது ரோஹித்தோட வாழ்க்கையை மாற்றிய ஒரு முடிவு. தோனி ரோஹித்தை ஆரம்பத்திலிருந்தே ஆதரித்து சேவாக், காம்பீர் மாதிரியான அனுபவமிக்க வீரர்களை விட ரோஹித்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். இந்த ஆதரவு ரோஹித்தை உலகின் முன்னணி ஒருநாள் பேட்ஸ்மேன்களில் ஒருவராக உருவாக்கியது. 2020 ஆகஸ்ட் 15ஆம் தேதி மாலை 7:29 மணிக்கு தோனி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு உருக்கமான வீடியோவோடு தன்னுடைய சர்வதேச கிரிக்கெட் ஓய்வை அறிவித்தார். அந்த பதிவு தோனியின் ரசிகர்களை மட்டுமல்லாது கிரிக்கெட் பார்க்கும் அனைவரையும் உலுக்கியது. சரியாக 5 வருடம் கழித்து 2025 மே 7ஆம் தேதி அதே 7:29 மணிக்கு ரோஹித் சர்மா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஒரு எளிமையான பதிவு மூலம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். ரோஹித்தின் இந்த ஓய்வு அறிவிப்பு நேரம் தோனிக்கு ஒரு மரியாதையாகவே பார்க்கப்படுகிறது. இது ரோஹித்தின் தோனி மீதான மரியாதையையும் அவருடைய வழிகாட்டுதலுக்கு நன்றியையும் காட்டுகிறது. இந்தியாவில் கிரிக்கெட் ஒரு மதம் மாதிரி. தோனி மற்றும் ரோஹித் மாதிரியான வீரர்கள் ரசிகர்களுக்கு உணர்ச்சிகரமான பிணைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். இவர்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஒற்றுமை ரசிகர்களுக்கு ஒரு உணர்ச்சிகரமான தருணமாக மாறி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.